விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். அமெரிக்கா ஈரான் மீது மீண்டும் தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைத்துக் கொள்கிறோம். தென்கடற்படை பகுதி கடற்கரையோரமாக இருக்கக்கூடிய அல்லது தென்கரை பகுதி என்று சொல்லக்கூடிய சிரிக் தீவுகளை இலக்கு வைத்து அவர்கள் தாக்குதல் நடாத்தியிருப்பதாக ஈரானினுடைய அரசு தொலைக்காட்சி உறுதிப்படுத்தியிருக்கிறது. அமெரிக்காவினுடைய மத்திய கட்டுப்பாட்டு தளமும் சற்று முன்னர் அதனை உறுதிப்படுத்தியிருக்கிறது. ஈரான் 4 ஆளில்லா விமானங்களை கொண்டு தாக்குதலை நடாத்தியிருப்பதாகவும் ஹெர்முஸ் ஜலசந்தை அண்மித்து இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் கப்பல் ஒன்று இடைமறிக்கப்பட்டு தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அது சேதமடைந்திருப்பதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி அதிகாலையிலே ட்ரூத் சமூக வலைதள பதிவை மேற்கொண்டதனை தொடர்ந்து அதற்கு பதில் தாக்குதலாக இதனை தாங்கள் நடாத்தியதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. என்ற போதிலும் இது ஈரானுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு இராணுவ நடவடிக்கையின் தொடர்ச்சி அல்ல என்றும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தினை மீறிய காரணத்தினால் அதற்கு பதில் நடவடிக்கையாக இது மேற்கொள்ளப்பட்டது என்றும் அமெரிக்க தரப்பில் இது நியாயப்படுத்தப்பட்டிருக்கிறது. நஹாரியா அதாவது சிரிக் பகுதியிலே தொலைத்தொடர்பு கோபுரம் ஒன்று தகர்க்கப்பட்டிருப்பதாக ஈரான் உறுதிப்படுத்தியிருக்கிறது. வெடிப்பு சப்தங்கள் கேட்டதாக தன் ஆரம்பத்தில் உறுதிப்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து மீட்பு பணிகள் அங்கு இடம்பெற்று வருவதாகவும் அது தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையிலே இதற்கு பதிலளிக்கப்படும் என்று ஈரான் புரட்சிகர விடுதலை படையினர் அறிவித்திருக்கிறார்கள். என்ற போதிலும் ஈரான் புரட்சிகர விடுதலை படையினுடைய மிகப்பெரிய ஒரு பிரிவு ஒன்று அறிவித்திருக்கிறது. தாங்கள் அப்படி எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையிலே அமெரிக்காவினுடைய உப ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார், இது மீண்டும் போர் ஆரம்பிப்பதற்கான ஒரு சூழல் அல்ல, இது தாக்குதல் நடாத்தியமைக்கான ஒரு பதிலடி என்று தெரிவித்திருக்கிறார். இந்த பதில் இப்படி இருக்கின்ற போது ஒரு விடயத்தினை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இது ஈரான் அந்த பகுதியை நோக்கி தாக்குதல் நடாத்தியதா என்பதிலேயே ஒரு சந்தேகம் இருக்கிறது என்று நாங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தோம். பெரும்பாலும் இது இஸ்ரேல் செய்ததா என்பது கூட தெரியவில்லை. ஏனென்றால் ஈரான் இதுவரை அந்த தாக்குதலை தாங்கள் தான் நடாத்தினோம் என்று எந்த இடத்திலும் குறிப்பிடவும் இல்லை. ஏனென்றால் இதற்கு முன்பும் பல சந்தர்ப்பங்களிலே அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய நிலைகள் மீது தாக்குதல் நடாத்துகின்ற போது அது ஈரானினுடைய பெயரில் அவர்கள் நடாத்தினார்கள் என்பது பின்னர் தெரிய வந்தது. இந்த நிலையில்தான் அமெரிக்காவினுடைய சில தளங்கள் மீதும் தாங்கள் இந்த பதில் தாக்குதலை நடாத்தியிருக்கிறோம் என்று ஈரானை மேற்கோட்காட்டி சில சர்வதேச செய்திகள் தெரிவித்திருக்கின்றன. இந்த நிலையில் இந்த யுத்தம் நிறுத்தம் பேணப்படுகின்ற போதுதான் அது உலகளாவிய சமாதானத்திற்கு ஒத்துழைப்பாக அமையும். ஆகவே பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இது நீளுமா அல்லது தொடருமா, அதாவது யுத்தம் தொடருமா யுத்த நிறுத்தம் தொடருமா என்பது தொடர்பிலே பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த நிலையில் ஈரானினுடைய இந்த தகவல்களை பார்க்கின்ற போது இன்னும் சில விடயங்களையும் எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதாவது இஸ்ரேலினுடைய இரகசிய நடவடிக்கைகளாக இது இருந்தால் கண்டிப்பாக அது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஏனால் லெபனானிலும் தொடர்ந்து அவர்களுடைய நடவடிக்கைகள் தொடர்கின்றன. என்னென்ன விடயங்களை செய்தோம், அவர்களால் அமைதியாக இருக்கவே முடியாது போன்றிருக்கிறது. அவர்கள் சமாதானத்தை விரும்புபவர்கள் அல்ல என்பது அதனூடாக தெளிவுறுத்தப்படும். இது தொடர்பான விரிவான தகவல்களோடு மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து முடிந்தவர்கள் அன்பான நேயர்களே.